அப்படி நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா டோன்ட் டூ எஸ்ஐபிஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் அண்ட் வீடியோஸ் கிடைச்சிரும். அது உங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணும் எஸ்ஐபிஸ் ஆர் பேட், எஸ்ஐபிஸ் பண்ணக்கூடாதுன்னு. இன்னொரு பக்கம் அப்படி நீங்க கூகுள்ல இதை டைப் பண்ணீங்கன்னா எஸ்ஐபிஸ் எப்படி பண்ணணும்னு அப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் அண்ட் வீடியோஸ் கிடைச்சிரும். அண்ட் அது உங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணும் எஸ்ஐபிஸ் ஆர் த ரைட் வே டு மேக்கிங் வெல்த். இப்போ இதுல உண்மை என்ன? எஸ்ஐபிஸ் பண்ணணுமா இல்ல எஸ்ஐபிஸ் பண்ணக்கூடாதா? நான் உங்களுக்கு டேட்டா ப்ரூஃபுடன் சில விஷயங்களை காமிக்க போறேன். அண்ட் இது கூடவே எஸ்ஐபிஸ் பத்தி இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்ல போறேன். இது வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சோ வீடியோவை முழுசா பாருங்க, நீங்க நிறைய கத்துக்க போறீங்க. சோ எல்லாத்துக்கும் முதல்ல வரலாம். பாயிண்ட் நம்பர் 1, எஸ்ஐபிஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? சோ நான் உங்களுக்கு டேட்டா ப்ரூஃப் காமிக்கிறேன். நீங்க ஸ்கிரீன்ல ஒரு டேட்டா பாக்குறீங்கல்ல, இது வந்து நிஃப்டி 50 ஓடிய எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ். இந்த டேட்டா வந்து as of November 2025, அதாவது ரொம்பவே லேட்டஸ்டான டேட்டா தான் இது. சோ முதல்ல நீங்க பாருங்க, ஒரு வருஷத்துல நிஃப்டி 50 வந்து அப்படி ஒருத்தர் எஸ்ஐபி பண்ணியிருந்தானா அவருக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும்? 17.23%. 3 வருஷத்தோட டேட்டா பாருங்க, 14.20%. 5 வருஷத்தோடது 14.05%. 7 வருஷத்தோடது 15.66%. 10 வருஷத்தோடது 14.80%. அண்ட் கடந்த 15 வருஷத்தோட எஸ்ஐபி டேட்டா ரிட்டர்ன் பார்த்தோம்னா இது எவ்வளவு வருது? 13.82%. இது வந்து வெறும் நம்மளுடைய நிஃப்டி 50, அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட பெஞ்ச் மார்க் இருக்குல்ல, அதோட ரிட்டர்ன்ஸ். இது கூடவே நான் உங்களுக்கு நிஃப்டி 500 ஓட டேட்டாவையும் காமிக்க விரும்புறேன். இதுல லார்ஜ், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுமே இன்க்ளூடடா இருக்கும். கடந்த ஒரு வருஷத்துல 15.12%, 3 வருஷத்துல 13.35%, 5 வருஷத்துல 15.66%, 7 வருஷத்துல 14.44%, 10 வருஷத்துல 15.87%. அண்ட் கடந்த 15 வருஷத்தோட எஸ்ஐபி ரிட்டர்ன் வருது 14.89% ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். இந்த எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் பாக்குறீங்களோ இதெல்லாமே ஒரு வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ். இப்போ உங்ககிட்ட எனக்கு 4 கேள்வி இருக்கு. முதல் क्वेश्चन, எஸ்ஐபி பண்றப்போ இந்த டைம் பீரியட்ல எதனா ஒரு டைம் பீரியட்ல லாஸ் ஆயிருக்கா? முற்றிலும் இல்ல. ரெண்டாவது, நம்ம ரிட்டர்ன்ஸ் இது வரைக்கும் பார்த்தோமே, அது நம்மளோட இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, 5%, 4%, 3% இருக்கலாம். அதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கா? 100%. இந்த ரிட்டர்ன்ஸ் இதுதான் காமிக்குது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. மூணாவது, என்ன எஃப்டி விட நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கா? எஃப்டி 4% ரிட்டர்ன் கொடுக்கும், அதை விட டபுள் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. நாலாவது, இந்த 14-15% ரிட்டர்ன் ஜெனரேட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு? உங்களுக்கு எவ்வளவு மூலையை யூஸ் பண்ண வேண்டியது இருந்தது? என்ன கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சா? முற்றிலும் இல்ல. இல்ல யாருன்னா உங்களை முட்டாளாக்கணும்னு முயற்சி பண்ணாங்களா? முற்றிலும் இல்ல. ஏன்னா எஸ்ஐபிஸ் இன் மியூச்சுவல் fund are regulated by SEBI. SEBI இத ரெகுலேட் பண்ணுது. சோ அப்போ ஏன் மக்கள் சொல்றாங்க என்னோட எஸ்ஐபி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு? சோ இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது எஸ்ஐபியோட உண்மை. இத பத்தி நம்ம மேல்கொண்டு டீடைலும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா மக்கள் செய்யற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கிறப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் பிறகு மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அப்ப பேனிக் ஆயிட்டு பயந்து செல் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி செய்யறது வந்து தவறு. எப்ப மார்க்கெட் டிப்ல இருக்குதோ அப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும். சோ இதெல்லாம் ஏற்கனவே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸா இருந்ததுனால எப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆகுதோ ஃபியூச்சர்ல அப்போ இதோட பிரைஸும் அதிகமா போகும். சோ இதனால நமக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி கம்பெனிஸை பார்த்து தேடி இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா இப்போ HDFC லைஃப் உடைய டாப் 500 ஸ்மார்ட் வேல்யூ 50 ஃபண்ட் NFO மூலமா நீங்க ஈஸியா டாப் 50 அண்டர் வேல்யூட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். சோ நம்ம மேனுவலா எதுவுமே பண்ண வேண்டாம், இது எல்லாமே ஆட்டோமேட்டட். இந்த NFO பத்தி முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதோட NAV வேல்யூ இப்போ 10 ரூபாய். அண்ட் அதே சமயத்துல இந்த NFO உடைய இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்னா கடைசி 5 வருஷத்துல இந்த NFO இண்டெக்ஸ் உடைய CAGR ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அது 28%. அதுவே கடந்த 10 வருடங்கள்ல பார்த்தோம்னா அது 20%. அது மட்டும் இல்ல, நம்ம மாச கட்டக்கூடிய பிரீமியம் விட 120 மடங்கு அதிகமான அளவுக்கு நமக்கு லைஃப் கவரும் இந்த NFO மூலமா நமக்கு கிடைக்கும். அதோட வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. NRIs கூட இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். மாசம் 18,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்குமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல 5 வருஷத்துக்கான லாக் இன் பீரியட் அப்படின்றது இருக்கு. அதனால 5 வருஷத்துக்கு நம்மளால கான்ஸ்டன்டா எவ்வளவு பணம் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத இதுல சூஸ் பண்ணுங்க. இந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி தேதி வந்து ஜூன் 15 தேதி வரைக்கும் தான். அதாவது இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. சோ இத பத்தியான டீடைல்ஸ்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். சோ விருப்பப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. பேக் டு தி டாபிக். பாயிண்ட் 2, மக்களுடைய எஸ்ஐபி ஏன் ஃபெயில் ஆகுது? உண்மை கசப்பா இருக்கும், ஆனா கேட்கறது ரொம்ப அவசியம். எஸ்ஐபிஸ் அதிகபட்சம் இதனால ஃபெயில் ஆகுறது இல்ல ஏன்னா மார்க்கெட் மோசமா இருக்குதுன்னு. எஸ்ஐபிஸ் உண்மையில ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா ஏன்னா மனிதர் தவறான முறையில எஸ்ஐபி பண்றாங்க. எஸ்ஐபி பண்றப்போ காமன் மிஸ்டேக்ஸ் பாருங்க. முதல் விஷயம், வெறும் 3 ல இருந்து 6 மாசத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் பிறகு கவலைப்படுவாங்க, அட என்னடா பணமே வளரலன்னு. ரெண்டாவது, மார்க்கெட் கீழே வந்துருச்சு, நியூஸ் வருது, மார்க்கெட் கிராஷ், ரிசெஷன் வரப்போகுது, அண்ட் உடனே போய் எஸ்ஐபி நிறுத்திடுது. மூணாவது,
மூணாவது ரேண்டம் யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு எதனா தீமேட்டிக் ஃபண்டை சூஸ் பண்ணிருது. ஈவி ஃபண்ட், டிஃபென்ஸ் ஃபண்ட், நெக்ஸ்ட் மல்டி பேக்கர் ஃபண்ட். நாலாவது எந்த கோலும் இல்ல, வெறும் ஏன் எஸ்ஐபி பண்றோம்னா எல்லாரும் பண்றாங்கன்னு. அண்ட் கடைசி வந்து பேஷன்ஸ் ஜீரோ. எஸ்ஐபி லாங் டேர்ம் கான கேம் இது. அண்ட் மக்கள் ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டோட வருவாங்க. அண்ட் பிறகு 1-2 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, பாத்தியா எஸ்ஐபி வந்து ஸ்கேம், மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் லாஸ் ஆயிடுச்சு. இங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ்ஐபி வந்து தவறா இருக்கிறதுல உங்களோட முறை தான் தவறு. எஸ்ஐபி மக்கள் ஏடிஎம்னு நினைச்சுக்கிறாங்க. எப்ப தேவைனாலும் பணத்தை வெளியே எடுத்துக்கலாம், எப்ப மார்க்கெட் விழுதோ அப்ப ஓடி இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் எஸ்ஐபி பண்றதுக்கான சரியான முறை என்னன்னு. முற்றிலும் பேசிக்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப். பாயிண்ட் 3, எஸ்ஐபியோட ஃபவுண்டேஷன். அமௌண்ட்டை எப்படி தீர்மானம் செய்வது? எஸ்ஐபியோட மிகப்பெரிய பேஸ் வந்து அமௌண்டோட டிசிஷன் தான். அண்ட் இந்த இடத்துல தான் 95% மக்கள் தவறு செய்றாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நினைச்சுக்கோங்க, உங்களோட மந்த்லி இன்கம் வந்து 1 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு. அண்ட் உங்களுடைய ஒரு மாசத்து செலவு 70,000 ரூபாய். அதாவது மிச்சம் இருக்கிறதும் 30,000 ரூபாய். இப்ப இந்த இடத்துல தான் மக்கள் சொல்லுவாங்க, வா 30,000 ரூபாய்க்கு நான் எஸ்ஐபி ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஒரு மிகப்பெரிய தவறு. உண்மையான கேள்வி இது கிடையாது, நான் எவ்வளவு எஸ்ஐபி பண்ண முடியும்னு. உண்மையான கேள்வி என்னன்னா, இதுல இருந்து நான் எவ்வளவுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்ப கமிட்மெண்ட்டுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் சரி, போர்ட்ஃபோலியோ ரெட்ல போனாலும் சரி, ஜாப்ல ப்ராப்ளம் வந்தாலும் சரி, salary டிலே ஆனாலும் சரி, இல்ல கொரோனா மாதிரி கிரைசிஸ் வந்தாலும் சரி, அப்பவும் எஸ்ஐபி நிறுத்தணும்ன்ற அவசியம் வரக்கூடாது. அப்படி உங்களால மென்டலி சொல்ல முடியும்னா, என்னதான் ஆனாலும் சரி நான் இந்த அமௌண்ட் எஸ்ஐபி நிறுத்த மாட்டேன். அப்ப இதுதான் உங்களுடைய கமிட்மெண்ட் அமௌண்ட். நினைச்சுக்கோங்க, நீங்க ஹானஸ்டா சொல்றீங்க, நான் 20,000 ரூபாய்க்கான கமிட்மெண்ட் எடுத்துக்க முடியும். வெல், இதுதான் உங்களுடைய ஆக்சுவல் எஸ்ஐபி அமௌண்ட். 30,000 ரூபாயும் இல்ல, 50,000 ரூபாயும் இல்ல, வெறும் அந்த அளவே எதை உங்களால ஸ்ட்ரெஸ்ல கூட கண்டினியூ பண்ண முடியுமோ. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு பவர்ஃபுல் லைனை, எஸ்ஐபி அமௌண்ட் இது கிடையாது, எதை உங்களால செய்ய முடியுமோ. எஸ்ஐபி அமௌண்ட் உண்மையில் எதுனா எதை உங்களால விட முடியாதோ. இந்த ஃபவுண்டேஷன் மீது தான் மேல்கொண்டு வர்ற முழு எஸ்ஐபி ஸ்ட்ரக்சரும் நிக்கும். அப்படி ஃபவுண்டேஷன் வீக்கா இருந்துச்சுன்னா அப்ப பெஸ்ட் ஃபண்ட் கூட உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்காது. பாயிண்ட் 4, கோல் இல்லாம எஸ்ஐபி இல்ல. இப்போ கோல்ஸ்க்கு வரலாம். ஒரு சிம்பிளான உண்மையை புரிஞ்சுக்கோங்க, கோல் இல்லாம எஸ்ஐபி இப்படிதான். லைக் நீங்க இருட்டுல அம்ப விடுற மாதிரி. இது படவும் செய்யலாம், இல்ல முற்றிலும் மிஸ் ஆகவும் செய்யலாம். ஒவ்வொரு நார்மல் இந்தியன்ஸ்க்கும் மெயின்லி 3 மேஜர் கோல்ஸ் இருக்கும். பசங்களுடைய படிப்பு, அவங்களுக்கான சொந்த வீடு அண்ட் ரிட்டையர்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். இப்போ நினைச்சுக்கோங்க, உங்க பசங்களுடைய ஹையர் எஜுகேஷன் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம்னு. இனிக்கான காஸ்ட் வந்து 10 லட்சம் ரூபாய். இப்போ ஒரு விஷயம் மக்கள் இக்னோர் பண்ணிடுவாங்க, இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் நினைச்சுக்கோங்க 5%. அதாவது பொருட்களோட விலை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே 10 லட்சம் ரூபாய்க்கான படிப்பு செலவு வந்து எவ்வளவு ஆயிருக்கலாம்னா 16.3 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல மக்கள் சொல்லுவாங்க, சரி எஸ்ஐபி கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். எஸ்ஐபி கால்குலேட்டர்ல போடுவாங்க, எஸ்ஐபி 8,000 ரூபாய் மாசத்துக்கு, 12-10 வருஷம் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் 12%. கால்குலேட்டர் சொல்லுது ரிசல்ட் 17.92 லட்சம் ரூபாய். கேட்கறதுக்கு வேணும்னா தோணலாம் பர்ஃபெக்ட்னு, கோல் அச்சீவ் ஆயிடுச்சுன்னு நினைப்போம். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாலிட்டி செக்கே இருக்கு. இந்த அமௌண்ட் மீது டாக்ஸும் கட்ட வேண்டியது இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 12.5% இருக்கு. அதாவது டாக்ஸ் கொடுத்த பிறகு ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளவு மிச்சம் இருக்கும்னா 16.8 லட்சம் ரூபாய். அண்ட் கோல் எவ்வளவு இருந்தது 16.3 லட்சம் ரூபாய். இங்க டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மி தான். கொஞ்சம் அப்படி மார்க்கெட் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுனா, இல்ல கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சுனா அப்ப கோல் மிஸ் ஆயிடும். சோ இதனால எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சுக்கணும். கொஞ்சம் அதிகம் முடிஞ்ச எஸ்ஐபி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகம் டைம் வச்சுக்கோங்க, இல்ல கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ணிக்கோங்க. மக்கள் இந்த இடத்துல தவறு செய்வாங்க, கால்குலேட்டரோட நம்பரை பார்த்து ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. பாயிண்ட் 5, பணம் கம்மியா இருக்கு, ப்ராப்ளம்கான சொல்யூஷன். இப்ப நிறைய பேர் இங்க சொல்லுவாங்க, கோலுக்கு எஸ்ஐபி அதிகமா தேவைப்படுது, ஆனா இன்கம் கம்மியா இருக்கு. அண்ட் இந்த விஷயம் தவறும் கிடையாது. கரியரோட ஆரம்ப ஃபேஸ்ல salary கம்மியா தான் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். இந்த ப்ராப்ளம்கான ஒரு பவர்ஃபுல் சொல்யூஷன் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஸ்டெப் அப் எஸ்ஐபி அர்த்தம் உங்களோட salary அதிகமாக அதன் கூடவே எஸ்ஐபியும் அதிகரிங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க வெறும் 10,000 ரூபாய் மாசம் எஸ்ஐபில இருந்து ஆரம்பிக்கிறீங்க அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வெறும் 10% இன்க்ரீஸ் பண்றீங்க. இப்போ கவனமா புரிஞ்சுக்கோங்க, முதல் வருஷம் salary வந்து லிமிட்டடா இருந்துச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருந்துச்சு, இதனால பிரஷர் கொஞ்சம் மேனேஜபிளா இருந்தது. ரெண்டாவது வருஷம் கொஞ்சம் ஹைக் கிடைக்குது, சோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகுது, எஸ்ஐபியும் அதுவாவே கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நீங்க அதிகமா இது உணர கூட மாட்டீங்க, வெறும் ஒவ்வொரு வருஷம் ஒரு சின்ன அப்கிரேட். அண்ட் இந்த இடத்துல தான் மேஜிக்கே ஏற்படுது. 20 வருஷம் லாங் டேர்ம்ல இந்த ஒரு சிம்பிளான ஸ்டெப் அப் டிசிஷன் உங்களை லட்சத்துல இருந்து கோடிக்கான ஜோன்ல கொண்டு போக கூடும். இங்க நம்ம எந்த ரிஸ்கி ட்ரிக்கும் எடுக்கல, எந்த ஷார்ட் கட்டும் எடுக்கல. சோ இதனால எஸ்ஐபி கேஸ்ல ஒரு ஃபார்முலா எப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க, டைம் பிளஸ் டிசிப்ளின் ஈக்குவல்ஸ் வெல்த். மார்க்கெட்டை டைமிங் பண்ணனும் டென்ஷன் ஆகாதீங்க, பிரெடிக்ஷனுக்கான பிரஷர் எடுத்துக்காதீங்க, வெறும் டைம் கொடுங்க, டிசிப்ளினா இருங்க. அண்ட் யாரெல்லாம் இந்த ரெண்டு விஷயத்தை லாங் டேர்ம்ல செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எஸ்ஐபி எப்பவுமே ஃபெயிலே ஆகாது. பார்ட் 6, எஸ்ஐபி எங்க செய்வது. இப்ப வருது இருக்கிறதுல ரொம்ப காமனான கன்ஃபியூஷன், எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் ஆனா எங்க ஆரம்பிக்கிறது. சோ இதுக்கான ஸ்ட்ரைட்டான ஆன்சர் வந்து வெறும் ஒரு சிம்பிள் ரூலா ஞாபகம் வச்சுக்கோங்க, லார்ஜ் கேப் ஃபண்ட்,
மிட் கேப் ஃபண்ட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் அவ்வளவுதான். இது மூணுமே சேர்ந்து முழு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டையும் கவர் பண்ணிடும். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எந்த ராக்கெட் சயின்ஸும் தேவையில்ல. அண்ட் இந்த விஷயத்துல இருந்து தள்ளி இருங்க. தீமேட்டிக் ஃபண்ட்ஸ், ஐடி, ஃபார்மா, இவி, பிஎஸ்யூ ட்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்லாம் ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். சோ புதுசா வர்றவங்க இதை நிச்சயம் அவாய்ட் பண்ணுங்க. எஸ்ஐபில சிம்பிளிசிட்டி தான் ஸ்ட்ரென்த். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ண கூடாது. ஏன்னா டைரக்ட் ஃபண்ட்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். இந்த 0.5% வித்தியாசம் இருக்கு. இது 10 to 20 வருஷத்துல லட்சக்கணக்கான டிஃபரன்ஸ் உருவாக்கிடும். லாங் டேர்ம்ல சின்ன சேவிங்ஸ் மிகப்பெரிய இம்பாக்ட் உருவாக்கும். சோ இதனாலே ஃபண்ட் செலக்ட் பண்றப்போ இந்த விஷயங்களை பாருங்க. குறைஞ்சபட்சம் 8 to 15 வருஷத்துக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். மார்க்கெட்டோட ஒவ்வொரு ஃபேஸ்லயும் கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்ட்ராட்டஜி சிம்பிள், புரிஞ்சுக்க கூடதா இருக்கணும். அப்படி ஃபண்ட் மேனேஜரோட லாஜிக்கை உங்களால புரிஞ்சிக்கவே முடியலனா அப்ப ஃபண்டை எடுக்கிறதுக்கான அர்த்தமே இல்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனல் உண்மையை கேளுங்க. எஸ்ஐபி வந்து ஏதோ மேஜிக் கிடையாது. அது எஸ்ஐபி வந்து ஏதோ ஸ்கேமும் கிடையாது. எஸ்ஐபி ஒரு ஸ்லோ, போரிங் ஆனா ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம். அண்ட் இது வெறும் எந்த ஆட்களுக்கு வேலை செய்யும்னா யாரால டிசிப்ளினா இருக்க முடியுமோ, யாரால மார்க்கெட் நாய்ஸ் கிட்ட இருந்து தள்ளி இருக்க முடியுமோ. அப்படி நீங்க சரியான அமௌண்ட், சரியான கோல் அண்ட் சரியான பேஷன்ஸுடன் எஸ்ஐபி பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு பணம் உருவாக்குறது ஆல்மோஸ்ட் இன்எவிட்டபிள் ஆயிடும். யாரு நினைச்சாலும் நீங்க கோடீஸ்வரன் ஆகிறத தடுக்க முடியாது. அண்ட் அது கூடவே யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஃபியூச்சருக்கு வெல்த் பில்ட் பண்ணணும்னு விரும்புறீங்களோ, இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே கரண்டா அவைலபிளா இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொல்லியிருந்தேன். நீங்க விருப்பப்பட்டா அந்த என்எஃப்ஓல இந்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது வெறும் 4 நாட்கள் தான் இருக்கு. சோ அத பத்தியான டீடைல்ஸ்லாம் படிச்சு தெரிஞ்சுட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சாலும் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.